ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரிண்டர் அன்பாக்சிங். அந்த பிரிண்டர் நேம் வந்து HP Deskjet 1112 பிரிண்டர். அந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே உள்ளே வந்து 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு கேபிள் எதுக்குன்னா பவர் அடாப்டர் வந்து அந்த பிரிண்டருக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேபிள் வந்து நம்ம பிரிண்டருக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து USB இருக்கும். இது பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள். இப்போ அந்த 2 கேபிள் கீழே வந்து ஒரு 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க. 2 பேப்பர் அந்த பாக்ஸ் அந்த அட்டையை அப்படியே எடுத்தோம்னா உள்ள பிரிண்டர் இருக்குது. பிரிண்டரை நான் இப்போ வெளியில் எடுக்கிறேன். இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன். பிரிண்டர் வந்து நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. 2 சைடு அந்த அட்டையை எடுத்துட்டேன், அந்த ஸ்பாஞ்சை. பின்னாடி பிரிண்டருக்கு ஒரு சைடில் வந்து அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னா ஒயிட் சர்ஃபேஸில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து HP Deskjet 1112 பிரிண்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒன்றுமே கொடுக்கல. இப்போ பின்னாடி பார்த்தோன்னா அங்கே கீழே வந்து பவர் அடாப்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பின்னு வந்து அந்த USB பின்னு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறது. பிரிண்டர் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஆன் பண்ணுற பட்டனு இங்கே இந்த ட்ரேவை மேலே எடுத்து அங்கே தான் நம்ம பேப்பர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் காட்டுறேன். இங்கே தான் வந்து நாம் பேப்பர் இன்சர்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் 60 ஷீட்ஸ் வரைக்கும் போட்டுக்கலான்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கீழே மெயின் ட்ரே. இந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணோன்னா பேப்பர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து நாம் வேணும்னா விரிச்சிக்கலாம், இல்லைன்னா மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் உள்ளே எப்படி இங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்குள்ளே இன்னொரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணால் அதுவும் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த ட்ரேவை நாம் இப்படி இழுத்து அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன இந்த கலர் கேட்ரேஜ் வந்து எந்த இதில் போடணும்னுட்டு. ஆமாங்க, இது வந்து கலர் பிரிண்டர். கலராகவும் பிரிண்ட் எடுக்கலாம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுக்கலாம். இது வந்து கலர் கேட்ரேஜ் HP 803ன்னு கொடுத்துருக்காங்க, ட்ரை கலர். இதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது அவங்க கீழே முன்னாடி சில்வர் கலரில் தெரியுதுல்ல, இந்த கேட்ரேஜை வந்து நாம் அவங்க கொடுத்துக்கிற கலர் கேட்ரேஜ் அன்னிட்டு கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில். அதில் வந்து நம்ம சும்மா இன்சர்ட் பண்ணால் போதும். சும்மா ப்ரெஸ் பண்ணால் அதே லாக் ஆயிரும். அவ்வளோதான், ஆயிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. இது வந்து பிளாக் கேட்ரேஜ், அதே HP 803 பிளாக். இதையும் அதே மாதிரி தான், சும்மா வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், அதே இன்சர்ட் ஆயிரும். பாருங்கள், நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம எவ்வளோ பிரிண்ட் வேணால் எடுக்கலாம். ஒரு கேட்ரேஜுக்கு மேக்ஸிமம் 60 பிரிண்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான், நம்ம அந்த ட்ரேவை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிரிண்டர் வந்து ஒரு மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500 விற்கிறாங்க. ஆஃபர் போக உங்களுக்கு எவ்வளோ வேணால் வரலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.